ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 விச் இஸ் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய பிக் பிக்சர், இதோடைய ஓவர் வியூ என்ன நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னது? பர்த். ஃபஸ்ட்டு பர்த்து. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஸ்கூல் படிப்போம், இந்த மாதிரி எஜுகேஷன் இந்த மாதிரி படிப்போம், காலேஜ் அப்படி. அதுக்கப்புறம் என்னது? நம்மளுக்கே வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஹியூமனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய மனிதாபிமானம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஆட் பண்ணால் நம்ம கேரக்டர் இன்னும் நல்லா விளங்கும், நம்ம என்னென்ன விஷயம்லாம் குறைச்சிக்கணும் இப்படிங்கிறதுலாம் ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்தால் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்மளோட இளமை வந்து குறைய ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஃபைனலாக என்ன ஆகும்? நம்மளே போய்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹியூமன் லைஃப் சைக்கிளில் நடக்கிற எல்லாருக்குமே இதுதான். பர்த்தில் ஆரம்பித்து டெத்தில் முடியுது தான். இப்போ ஹியூமன் லைஃப் சைக்கிளில் எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் யாருக்கும் பிபிஇக்கும் இருக்க போகுது. யாருக்கு? பிபிஇக்கும். நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது ஒரு கம்பெனிக்கு ஒரு அசட் வந்து வருது. அந்த அசட் தான் என்னது? பர்த்து. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனிக்கு அசட் எப்படி கொண்டு வருவாங்க? ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருவாங்க, இல்லை அவங்களே செல்ஃபாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. கரெக்டாக? இல்லையா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வருவாங்க, இல்லை கடன் வாங்கி கொண்டு வருவாங்க. கரெக்டாக? இல்லை கவர்மெண்ட் கிராண்ட் கொஞ்சம் போட்டு, கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட் கொஞ்சம் போட்டு, இது அவங்க பணத்தை போட்டு ஒரு அசட்டை என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இத்தனை மோட்ஸில் ஒரு அசட்டை கம்பெனிக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இத்தனை மோட்ஸில் கொண்டு வராங்களே, அதை தான் என்ன சொல்கிறேன், கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகுது அந்த அசட். அதுதான் என்னது? அதுக்கு பர்த்து. அதுதான் என்னது? பர்த்து. நம்ம எப்படி நம்ம பிறந்தோடனே வந்து இது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைம்லலாம் செலவு பண்ணுறாங்க, பிறந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அசட்டுக்கும் என்னது? அது ரெடி டு யூஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அதாவது இதை யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்களோ, நம்மளுக்கு செலவு பண்ணுற மாதிரி அவங்க என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்களோ அது என்ன சொல்கிறாங்க? இனிஷியல் ரெகக்னிஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இனிஷியல் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்களோ அது என்ன சொல்கிறாங்க? இனிஷியல் ரெகக்னிஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபீஸ் கட்டுவாங்களா? ஸோ நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃபீஸ் கட்டுவாங்க. அதே மாதிரி அசட்டுக்கும் என்னதான் அது ரெடி டு யூஸ் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாலும் அதுக்கப்புறம் அதுக்கு என்னது? சப்சீக்வெண்ட்டாக ஒரு சில காஸ்ட்டு இருக்க தான் செய்யுது. நம்மளுக்கு இருக்க மாதிரி அசட்டுக்கும் என்னது? சப்சீக்வெண்ட்டாக காஸ்ட்டு இருக்க தான் செய்யுது. ஓகே. அண்ட் தென் நம்மளுக்கு எப்படி மெச்சூரிட்டி லெவலில் இந்த விஷயம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும், நம்மளுடைய வேல்யூ இது, ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம குறைச்சிக்கணும், நம்ம எப்படி நம்மளோட விஷயத்தில் ரீவேல்யூ பண்ணிக்கிறோமோ அது மாதிரி அசட்டுக்கும் என்னது? அதோடைய மதிப்பை தெரிஞ்சு ரீவேல்யூ பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்னது? ரீவேல்யூவேஷன். ஸோ அதுக்கு காலப்போக்கில் அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நல்ல மதிப்பு இருக்கும், இல்லை அதுக்கு வந்து தரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா என்னது? அதுக்கு வந்து மதிப்பு கம்மி. ஸோ அது மாதிரி அசட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க? ரீவேல்யூஷன் பண்ணுறாங்க. அதான் அசட்டுடைய மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி போக போக வந்து இந்த மாதிரி நம்மளுக்கே வந்து ஏஜ் குறையிறது தெரிய வருதோ அதே மாதிரி அசட்டுக்கும் என்ன ஆகும்? டிப்ரிசியேஷன் ஆகும். என்ன ஆகும்? டிப்ரிசியேஷன் ஆகும். ஓகேவா? ஓகே. நம்ம அப்புறம் என்ன ஆகும்? கடைசியாக நம்மளே போய்டும். அதேமாரி அசட்டையும் என்ன பண்ணிடுவாங்க? ஒன்று சேல் பண்ணிடுவாங்க, டிஸ்போஸ், இல்லை அசட்டே என்ன ஆகிடும்? காலி ஆகிடும். ஸோ இதுதான் என்னது? நம்ம ஹியூமன் லைஃப் சைக்கிள் என்னென்னலாம் நடக்குதோ அதேமாரி தான் என்னது? அசட்டுக்கும் நடக்குது. இப்போ நம்ம ஏன் இதை இங்கே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை ஏன் நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் சொன்னல, இந்த இனிஷியல் ரெகக்னிஷன், சப்சீக்வெண்ட் காஸ்ட்டு, ரீவேல்யூவேஷன், டிப்ரிசியேஷன், ஃபைனலாக இருக்கிற இந்த ஸ்டேஜு சேல் அண்ட் டிஸ்போசல் ஸ்டேஜு, இதில் எப்படி நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதா என்னது? இந்த ஏஸ்ட். இதுதான் வந்து என்டையர் ஓவர் வியூ ஆஃப் திஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இது புரிஞ்சிருச்சுனாவே இதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு, அடுத்து இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபஸ்ட்டு அது ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்னா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு தான் என்னது அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னது? 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கே தெரியும். ஒரு பிபிஇயாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னது? மோர் தேன் 12 months அது யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது என்னது? பிபிஇ. ஸோ அப்போது
அதை யூஸ் மட்டும் பண்ணுறதான்னு கேட்டால் இல்லை, வேறு என்னென்னலாம் பண்ணால் அது பிபி அப்படின்னா, இந்த மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளைக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் அதை நம்ம ரெண்டலுக்கும் விடலாம், இந்த மாதிரி அட்மின் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம அதை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்னது பிபி, அது என்னது பிபி. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் அது சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா என்னது அது ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் இப்போ நம்ம படிக்கிறோம், இந்த பிபியை நம்ம எப்படி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்டேஜ், அதில் எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேட்டர். சரியா? ஓகே. இதில் நான் ஏன் 4 ஸ்டேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி டிப்ரிசியேஷன், ரீவேல்யூவேஷன் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. நான் பட் தனித்தனியாக நம்ம கான்செப்ட்டுக்காக பிரித்து படித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அப்படி சொன்னேன். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இப்போ இனிஷியல் ரெகக்னிஷன் பார்த்துடலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு இனிஷியல் ரெகக்னிஷனில் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த மோட்ஸில் வந்து நம்மளுக்கு வரும் அசட் வந்து பர்த் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ எந்தெந்த மோட்லலாம் வருதோ அதோடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், மாறும். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னலாம் வருமோ அதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ண இதை வந்து மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதோட நேச்சர் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுனாவே இதெல்லாம் ஏன் இந்த கேட்டகரியில் வருது, இதெல்லாம் ஏன் இந்த கேட்டகரியில் வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ்ட் அசெட் இருக்குது. பர்ச்சேஸ்ட் அசெட்னா அதுக்கு என்னென்ன காஸ்ட் இருக்க போகுது, அது ரெடி டு யூஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன காஸ்ட் இருக்க போகுது, ஃபஸ்ட்டு அந்த அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் பே பண்ணியிருப்பாங்க, டேக்ஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க. டேக்ஸ் ரீஃபண்டபிள்னா நம்ம ஏன் அதை கொடுக்கணும், ரீஃபண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஏன் அதை காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும், லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். இதே நான் ரீஃபண்டபிள்னா நம்ம அதையும் என்ன பண்ணலாம், காஸ்ட்டோட சேர்த்து ஆட் பண்ணலாம், ரீஃபண்ட் தான் ஆக போகுது. ஓகே. தென் இந்த மாதிரி வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட், ரிபேட்டு இதெல்லாம் வந்து இருந்தால் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். கேஷ் டிஸ்கவுண்ட் இருந்தால் அப்படியே அதை பார்த்துட்டு வந்துடுங்க, அது எதுவுமே பண்ணாதீங்க, டச்சே பண்ணாதீங்க, அதை நம்ம லெஸ்ஸும் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே இக்னோர் பண்ணிடணும் கேஷ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் சொன்னாலே, ரெடி டு யூஸ்க்கு முன்னாடி என்னென்னலாம் அதை டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட்லிங்னா என்ன வரும் இதில், டெலிவரி, லோடிங்கு, ஏற்றுறது, இறக்குறது, அன்லோடிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கும். அப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரும்போது அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏதாவது இங்கே ரெக்கவர் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இடையில ஏதாவது ஏஜென்ட்டு மாதிரி புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, அந்த அசட் ஃபேக்ட்ரி வந்து அடையிறதுக்கான எல்லா விதமான காஸ்ட்டையும் என்ன பண்ணிடுறாங்க, இதில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதுதான் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, பர்ச்சேஸ்ட் அசட்டாக இருந்தாலும் சரி, செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் அசட்டாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற விஷயம்லாம் காமனான விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதையே பார்த்துட்டு வந்துட்டு கீழே பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ்ட் அசட்னா இதெல்லாம் அதோட நேச்சருங்கிறனால நம்ம அந்த நேச்சரில் பார்த்தோம். இப்போ செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு வரப்போ அவங்க தான் அந்த அசட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்டே பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க தான் கன்ஸ்ட்ரக்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதில் டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் லேபர், அதர் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் அவங்க வந்து போடுறாங்களோ அது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், இதில் ரெடி டு யூஸ் ஸ்டேஜ்க்கு வரதுக்கு முன்னாடி என்ன தான் இருக்கும், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் மட்டும்தான் இருக்கும். அட்மின் ஓவர் ஹெட்டு, செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் அப்போல்லாம் என்ன ஆகிடும், அது ஃபினிஷ் ஆகி வந்துடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ரெடி டு யூஸ்க்கு முன்னாடி என்ன தான் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் வேறு ஏதாவது டாக்ஸஸ் இருக்குது பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஓகே டன். இப்போது இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த மாதிரி டாக்ஸை ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க, ஐடிசி கிளைம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நம்மளை கொஷினில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 18% வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வந்து டேரெக்டாக அந்த அமௌண்ட் கொடுத்துட்டா ஓகே. பர்சன்டேஜில் இருக்கப்போ நம்ம எப்படி அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்னா, என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸோ இன்டூ 100 டிவைடட் பை 100 + தட் பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸோ இல்லை ஏதோ கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஜஸ்ட் 100 + 18 118. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 5 lakh அப்படின்னா 5 lakh இன்டூ 100 டிவைடட் பை 118. ஸோ இது போட்டிங்கனாவே என்னது கரெக்டான அமௌண்ட் வந்துடும். லெஸ் ஆகி அந்த 18% நீ போக ரீஃபண்ட் அமௌண்ட்டை எடுத்து என்ன ஆகும், டேரெக்டான அமௌண்ட் வந்து வந்துடும் நம்மளுக்கு. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ பர்ச்சேஸ்ட் அசெட் அந்த நேச்சரில் இருக்கனால என்னென்ன விஷயம்லாம் டிஃபரன்ஸு, அண்ட் தென் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் என்னென்னலாம் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற விஷயம்லாம் சொன்னேன் இல்லையா? ஓகே. என்னென்னலாம் இருக்கும் காமனாக, சைட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, லெவலிங் பண்ணுவாங்க, அண்ட் தென் இந்த மாதிரி கன்சல்டிங் யார்கிட்ட கேட்பாங்க, ஆர்கிடெக்ட், டெக்னீஷியன்ட்டு அவங்கள்ட்டலாம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் கூட ஐடியா கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டாக இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணதா இருந்தாலும் சரி, அதை கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணணும், ஃபிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான காஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதில் இன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நெட் ட்ரையல் ரன். இது ஏன் நெட் ட்ரையல் ரன் அப்படின்னா, இப்போது ஒரு மிஷினரி நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ அந்த மிஷினரி நம்ம வாங்குறப்போ ஜஸ்ட்டு அந்த மிஷின் நல்லா ஓடுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில இன்புட்லாம் போட்டு அதை செக் பண்ணுவோம். இப்போ மிஷின் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் வந்து பண்ணும் கரெக்டாக
பண்ணிட்டு இதுலேருந்து ரெடி ஆகி வந்துடும் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட். கரெக்டாக இதுலேருந்து ஒரு அவுட்புட் நம்மளுக்கு வந்துடும். இந்த அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், அதை சேல் பண்ணி தானே ஆகணும். ஸோ இப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரையல் ரன் பார்க்குறப்பையும் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிது, கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம எதை பண்ணுவோம், சேல் பண்ணிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோக்கு விற்றீங்களோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே அந்த டெஸ்டிங் ட்ரையல் ரன் காஸ்ட்டை ஆட் பண்ணும். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது டெஸ்ட் ரனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டெஸ்ட் ரனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ரெக்கவரபிள் ஆகலை அப்படின்னா நம்ம டேரக்டாக போடலாம். பட் நான் டெஸ்ட் ரன் பண்ணதில் எனக்கு இவ்வளோ அவுட்புட் வந்துச்சு, நான் அதை வித்துட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வித்துட்டாங்கன்னா நம்ம எப்படி அதை காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண முடியும்? அது அவங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி தானே. ஸோ அதனால அந்த ரெக்கவரபிள் ப்ரொசீட்ஸை என்ன பண்ணணுங்க, லெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? என்னது ரெக்கவரபிள் ப்ரொசீட்ஸை சேல் பண்ணாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை இது லெஸ் பண்ணி நெட்டு தான் போடணும். ஓகேவா? டன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்மேண்ட்லிங் ரீஸ்டோரேஷன்லாம் பண்ணால் என்ன வரும், எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க ப்ரெசென்ட்டாக. ஸோ அதை போட்டுக்கணும். AS16 அலோ பண்ணிச்சு குவாலிஃபைட் அசட் அப்படின்னா ஸோ அந்த பாரோயிங் காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி, லீகல் காஸ்ட் இதெல்லாம் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம இனிஷியல் ரெகக்னிஷனுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்த அத்தனை மோட்ஸில் பர்ச்சேஸ்டு அசட்டுக்கும் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் அசட்டுக்கும் எப்படி வந்து இனிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணணும் காஸ்ட்டுன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஓகே. இந்த காஸ்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து மெமரைஸே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லாஜிக்காக யோசிங்க. நான் சொன்னது தான், ரெடி டு யூஸுக்கு அப்புறம் வரதுலாம் தான் இதுவாக இருக்கும். அதனால தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், செல்லிங் ஓவர் ஹெட், அட்மின் ஓவர் ஹெட் ஜென்ரலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அட்மின் ஓவர் ஹெட்டே இதே ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ நம்ம போட மாட்டோம், வராது. ஓகே. தென் இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட், அப்நார்மல் லாஸ் இதெல்லாம் நம்ம எப்படி காஸ்ட்டில் காட்ட முடியும்? ஒரு ஒன்ஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு வரப்போ அதுக்கப்புறமா தானே இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷனல் காஸ்ட்டு, ஸ்டாஃபை ரீலோகேட் பண்ணுறது, ஒன்ஸ் அந்த இது முடிஞ்சோடனே அசட்டை ரீலோகேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இன்னாக்ரேஷன் பண்ணுறது, ஓப்பனிங் ஒரு நியூ ஃபெசிலிட்டி. பாருங்கள், இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறது. ஓகேவா? ஸோ இது லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை ஏன்டா நம்ம காஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு, இந்த மாதிரி நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, நியூ லொக்கேஷனில் நியூ கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் என்னது, ரெடி டு யூஸ்க்கு அப்புறமா வருது, அவ்வளோதான். சரியா? டன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல காஸ்ட்டு, இப்போ இதெல்லாம் பண்ணி டெரைவ் பண்ணிட்டோம் காஸ்ட்டை. பட் சில விஷயத்தில் இந்த மாதிரி ரெடி டு யூஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன கிடைக்குதான், இன்கம் கிடைக்குதான். எப்படி இன்கம் கிடைக்கும்? இந்த மாதிரி டெஸ்ட் ரன் கூட பார்த்தோம்ல, நம்ம டெஸ்ட் ரன் அதுலேயே லெஸ் பண்ணி நெட்டு போட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. வேறு என்ன மாதிரியான இன்கம்லாம் கிடைக்கும்? இந்த மாதிரி அதில் வர இந்த மாதிரி ஸ்கிராப் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு சில சேல்லாம் அவங்க பண்ணிடுவாங்கல்ல. அப்போது ஸ்கிராப் மெட்டீரியல் இந்த மாதிரி வேஸ்ட்டு அதையும் என்னால் விற்க முடியுது அப்படின்னா நான் அதுக்கு கலந்து எனக்கு இன்கம் வரும்ல. அது மாதிரி டேரெக்டாக இதுக்கு ரிலேட் ஆகக்கூடிய இந்த காஸ்ட்டில் இன்கம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும், அதை லெஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட் இன் காஸ்ட். இப்போது இன்டைரக்டாக இப்போ இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயம் ரெடி டு யூஸ்க்கு முன்னாடி இன்டைரக்டாக சில இன்கம் வருது எனக்கு, நான் இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது, இந்த மாதிரி இன்டைரக்டாக ஒரு இன்கம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இப்போது பர்ச்சேஸ்ட் அசட்டுக்கும் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் அசட்டுக்கும் என்ன வந்து இனிஷியல் ரெகக்னிஷன் தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து அசட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்னது, அசட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் ஒன்று வரும், செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அசட் வந்து பர்த் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ஒரு அசட் புதுசாக வந்து உள்ளே வரும்ல. என்னது, நம்மளுடைய ஓல்டு அசட்டை வந்து நம்ம கொடுத்துட்டு நியூ அசட்டை உள்ளே வர வைக்கிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ணணும், கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும், இப்போ என்ன விற்றாலும் நம்மளுக்கு என்னது கெயின் ஆர் லாஸ் தான் இருக்க போகுது. கரெக்டாக? இப்போது ஓல்டு மிஷினரி வந்து அதிகமான ஒரு வேல்யூக்கு போகுது, நியூ மிஷினரி வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கப்போ நம்மளுக்கு என்னது கெயின் வரும். இதே நம்ம ஓல்டு மிஷினரி வேல்யூ கம்மி, நியூ மிஷினரி தான் வேல்யூ அதிகம் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு லாஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ அதே தான் வந்து இங்கேயும் வரும். பட் வித்தவுட் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ்ன்றனால நம்ம என்ன பண்ணணும், அந்த கெயினை நியூ அசட்டோடைய காஸ்ட்டில் டெஃபர் பண்ணணும். என்ன பண்ண, நியூ அசட்டோடைய காஸ்ட்டில் டெஃபர் பண்ணணும். இதே வந்து லாஸ்னால் இமீடியட்டாக என்ன பண்ணணும், பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணிடணும். ஓகேவா? டன். இங்கேயும் அதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல நம்ம இமீடியட்டாக ரெகக்னைஸ் பண்ணிடுறோம் கெயினை, இந்த இடத்துல டெஃபர் பண்ணுறோம். இதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஏன்னா இது கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இது கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஓகே, டன். இப்போது நம்ம எப்படி அந்த காஸ்ட்டை ரெகக்னைஸ் பண்ணுவோம், எப்படியும் அந்த அசட்டு நம்ம வாங்கின அன்னைக்கு ஒன்று இருந்திருக்கும், அதுதான் என்னது புக் வேல்யூ. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வேல்யூ இருக்கும் விற்றப்போ, அதுதான் என்னது ஃபேர் வேல்யூ.
அப்போ வாங்கின அன்னைக்கு அதிகமாக இருந்திருக்கும். இப்போ விற்ற அன்னைக்கு அது கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்னது லாஸு. ஸோ அப்போது அது என்ன நம்ம பண்ணிடுவோம், ஒன்று நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுவோம்னா நியூ அசட்டுக்கு என்ன அமௌண்ட் கொடுத்தோமோ அதை அக்கௌண்ட் பண்ணுவோம். இல்லை ஓல்டு அசட்டு நம்ம என்ன விற்றோமோ இது நம்மளுக்கு வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா நம்ம தான் காசு போட்டிருப்போம், அதனால நம்ம அதை ஆட் பண்ணிப்போம். இதே நம்மளுடைய இதுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது ஓல்டு அசட்டுக்குன்னா அவங்க தான் கேஷ் கொடுத்துருப்பாங்க. அப்போ கேஷ் ரிசீவ்னா அது லெஸ் பண்ணிக்கணும். ஒன்று இப்படியே நீங்கள் நியூ அசட்டுடைய காஸ்ட் டேரெக்டாகவும் நம்ம இந்த மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓல்டு அசட்டுக்கான வேல்யூ என்ன பண்ணுமோ அதையும் வந்து போடலாம். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான், அதே லாஜிக் தான். டெஃபர்டு கெயின் டெஃபர்டு லாஸ்னால் லெஸ் பண்ணி போகிறோம். கேஷ் பெய்டுனா என்னது, கேஷ் பெய்டுன்னு ஆட் பண்ண போகிறோம், கேஷ் ரிசீவ்னா லெஸ் பண்ண போகிறோம். ஸோ புக் வேல்யூ ஆஃப் த ஓல்டு அசட்டில். சரியா? டன். ஆக மொத்தம் நம்ம ஜேர்னல் என்ட்ரி நார்மல் தான். ஓகேவா? நம்மளுக்கு நியூவாக ஒரு அசட் வருது, அதனால நம்ம டெபிட் பண்ணுறோம். ஓல்டு அசட் நம்மளை விட்டு போகுது. ஓகே, அசட் குறையுது, ஸோ ஓல்டு அசட் குறையுது, அப்போ அதை கிரெடிட் பண்ணுறோம். லாஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். கெயினாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட். இங்கே என்னது, பட் டெஃபர்டு லாஸ் டெஃபர்டு கெயின், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அசட். ஒரு அசட்டை கொடுத்து இன்னொரு அசட் வந்து நம்மளுக்கு உள்ளே வருது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இனிமேல் எல்லாமே ஸ்பெஷல் கேசஸ் எல்லாமே சீக்கிரமாக போயிடும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து கிரெடிட் டேர்ம்ஸில், என்னது கிரெடிட் டேர்ம்ஸில் இப்போ 1 லேக்குக்கு வந்து நான் கடன் வாங்கி இந்த மாதிரி வந்து ஒரு மிஷின் வந்து வாங்குறேன். ஓகேவா? 1 லேக்குக்கு கிரெடிட் கடன் கொடுத்து இந்த மாதிரி மிஷின் வந்து வாங்குறேன். இதில் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து 10K இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன், 10K இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணுறேன். இந்த மாதிரி 10K இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணுறப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு மீதி எவ்வளோ இருக்குது இதை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். காஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸாக இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கு கிரெடிட் பீரியடில் ஓவராக பே பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ணிடுங்க, எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிடுங்க. இது என்ன பண்ணிடுங்க, எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுங்க, இனிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது இது வந்து A16 சொல்லாத வரைக்கும் தான். இப்போ A16 இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக அந்த 1,10,000 நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரியா? சாரி, 1 லேக்கை டேரெக்டாக போட்டுக்கலாம். இதே வந்து A16 எதுவுமே சொல்லாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் ஓவர் த பீரியடை எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் கேபிட்டலைஸ் பண்ணணும். இதுதான் என்னது, கிரெடிட் டேர்ம்ஸில் இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க, மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பிளான்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் வருதுன்னா. நெக்ஸ்ட் வந்து கன்சாலிடேட்டட் ப்ரைஸ். என்னது, கன்சாலிடேட்டட் ப்ரைஸு. ஸோ இப்போ பிபி வந்து கன்சாலிடேட்டட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 20 லேக் இதை வந்து இந்த கன்சாலிடேஷன் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம மிஷினரி வந்து உள்ள நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்க ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற மிஷினரி வந்து 1, 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டன். இப்போ மிஷினரி 1 ஃபேர் வேல்யூ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 லேக்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் மிஷினரியோட வேல்யூ என்ன, ஃபேர் வேல்யூ என்ன அப்படின்னா 10 லேக் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அலாகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஐட்டம் இருக்கோ அவ்வளோதான் மேட்டர், ரொம்ப ஈஸி. ஸோ பாருங்க அப்போ என்ன பண்ணுங்க, அலாட் பண்ணுறதுனா அப்புறம் 20 லேக் இன்ட்டு 5 டிவைடட் பை 15. ஏன்னா இதோட டோட்டல் 15 தானே, அப்படி தான் நம்ம அலாகேட் பண்ணுவோம். அடுத்து இதுக்கு எப்படி போடுவீங்க, 20 லேக் இன்ட்டு 10 டிவைடட் பை 15. ஸோ இப்படி அலாகேட் பண்ண சொல்கிறாங்க கன்சாலிடேட்டட் ப்ரைஸை. அவ்வளோதான் மேட்டர். இப்படி தான் வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்ட் பண்ணணும். எப்போ பிபி வந்து கன்சாலிடேட்டட் ப்ரைஸில் வாங்கலாம். நெக்ஸ்ட் பிபி வந்து ஃபினான்ஸ் லீஸ் வாங்குறாங்க. ஃபினான்ஸ் லீஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம AS19 படிச்சது அப்படியே தான் இதுலேயும் பண்ணியிருப்பாங்க. ஏதோ டேரக்ட் காஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மினிமம் லீஸ் பேமெண்ட் ப்ரெசென்ட் வேல்யூ என்ன இருக்கோ அது கண்டுபிடிப்போம்ல டேபிள் போட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் லீஸ் பேமெண்ட் கண்டுபிடிச்சி அதோட என்ன பண்ணிக்கிறாங்க, AS19 அவங்க சொல்லப்படுற இந்த மாதிரி டேரக்டான காசு ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் என்னது, ஃபினான்ஸ் லீஸ் கீழே ஒரு பிபி வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து அக்கௌண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் கிராண்ட். என்னது, கவர்மெண்ட் கிராண்ட். கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னா இப்போ ஒரு மிஷினரி வந்து வாங்குறாங்க. ஓகே, அந்த மிஷினரியோட வேல்யூ வந்து 25 லேக். கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகுதுன்னா 20 லேக். இப்போ நம்ம எப்படி இதை அக்கௌண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் கிராண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை மட்டும் காஸ்ட்டாக போடுங்க, அவ்வளோதான். கவர்மெண்ட் கிராண்ட்டை என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க சொல்கிறாங்க. கேரிங் அமௌண்ட்லேருந்து கவர்மெண்ட்டில் கிராண்ட்டை என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் காஸ்ட்டாக ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் இனிஷியல் ரெகக்னிஷன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன எல்லா மோடு எல்லாத்துலேயும் எப்படி வந்து நம்ம காஸ்ட்டை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, இப்போ மீதி இருக்கிற அந்த 4 ஸ்டேஜஸ் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ரீவேல்யூவேஷன், டெப்ரிசியேஷன், இது எல்லாமே நான் எப்படி ஈஸியாக அந்த சப்சீக்வெண்ட் ரெகக்னிஷன், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு, இதெல்லாமே ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? டன். பார்த்தலாமா, இதெல்லாமே நெக்ஸ்ட் ஒரே வீடியோவில் முடிஞ்சிடும். ஸோ வி வில் see in the next video. Until then, this is Shweta signing off.